இன்னைக்கு இப்போ 2026 பிறந்துருச்சு. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சி அப்படின்றது யாரோட கூட்டணி போவாங்க? ஏன்னா எப்படியும் தனிச்சு வர்றதில்ல, நான் அணியா தான் வரேன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்லலாம் கூட விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. அப்ப விஜய் அவர்கள் பிஜேபி கூட வந்து இப்ப நெறைய பேர் சொல்றதே பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அவர்கள். இல்லங்க ராகுலுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டா இருக்காரு. அதனால காங்கிரஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு பக்கமும், இங்கிட்டு ஒரு பக்கமும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க அரசியல் மட்டும் தான் பேச போறோம். நம்மளோட சேனலுக்கு வந்தவங்க உங்களோட கமெண்ட்ட சொல்லிருங்க. சரி நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு அந்த சுற்றுப்பயணம் அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்துல பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திமுகவ அடிச்சு இறக்கி பேசியிருப்பாரு. அத நம்ம எல்லா வீடியோலயும் பார்த்திருப்போம். இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு கொள்கை எதிரியா இருக்கிற பிஜேபிய விஜய் அவர்கள் ஏன் சீன்றதே இல்ல. இன்னைக்கு நெறைய இடத்துல வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டிய நிதியா இருக்கட்டும், ஒரு சில நெறைய குடுக்க வேண்டியதெல்லாம் வந்து இன்னைக்கு பிஜேபிக்காரங்க குடுக்க மாட்டேன்றாங்க. மோடி அவர்கள் தலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து மோடியோட காலடியில தான் கிடக்கு அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் பேசினாலும் கூட, விஜய் அவர்கள் ஏன் அத மட்டும் கேட்க மாட்டேன்றாரு? வெறும் மோடிய பத்தி எதுவுமே இழுக்காம தமிழ்நாடு அரச மட்டுமே அடிச்சு பேசுறதுக்கு காரணம் என்ன? அப்ப ஒருவேளை கொள்கை எதிரி தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கூட கூட்டணி போயிருவாங்களோ? அமித்ஷா சொல்ற மாரி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அமித்ஷாவோட பேச்ச கேட்டுட்டு தான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு செங்கோட்டையனே வந்து அந்த ஒரு தூதுவரா தான் அமைஞ்சிருக்காரு அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகுலுக்கும் விஜய் அவர்களுக்கும் ரொம்ப நெருங்கின நட்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கண்டிப்பா திமுகவோட ஒரு கூட்டணிய முறிச்சுட்டு போய் டிவிகேவோட சேர போறாங்க. அதுல வந்து இன்னைக்கு காங்கிரஸோட ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஏன்னா, இப்ப திமுக அரச பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில பங்கு கிடையாதுங்க. ஏன்னா, தமிழ்நாட்டில பொறுத்தவரைக்கும் மாநில சுயாட்சி, மத்தியில் தான் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு பங்குல இருக்காங்க. ஆனா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தவரைக்கும் கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெளிவாவே சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் அவர்கள் வந்து கால் ஊண்டி ஊன்ற முடியல. ஏன்னா, எங்கேயோ, அங்கேயோ, எங்கேயோ தான் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில ஒரு பெரிய கேள்விக்குறியா போயிருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் நம்ம அண்ணாமலை அண்ணனும் சொல்லலாம். இன்னைக்கு அண்ணாமலை அப்படின்றவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு நிறைய இடத்துல ஆப்போசிட்டா பேசியிருப்பாரு. ஒரு சில அந்த கரூர் விஷயத்துலலாம் வந்து சப்போர்ட்டா பேசியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இணைய போறாங்களோ அப்படிதான் நம்மளும் நினைச்சிருப்போம். நேத்து பார்த்தீங்கன்னா, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் ரொம்ப வலுவிழந்துருச்சு. அப்போ ஒருவேளை கூட்டணி விரிசலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை வந்து ஜோதிமணி அவர்களுக்கு பேசியிருக்காரு. என்னன்னா, இப்ப சகோதரி சொல்றத பார்த்தா அவங்க தான் வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்கன்னு எங்களுக்கு தோணுது. இன்னைக்கு வந்து கரூர்ல ஒரு நாடாளுமன்ற எம்பியா ஜோதிமணி அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கு அப்படின்னும் போது இவங்க காங்கிரஸை பத்தி ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து செல்வ பெருந்தகை பேசியிருப்பாரு. இருந்தாலும் கூட காங்கிரஸோட தான் இன்னைக்கு டிவிக்கே போகுது அப்படின்ற மாதிரி சில பேரும் இல்லைங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸோட அந்த கமிட்டி தலைவராக இருப்பாங்கல்ல சோடாங்கர் அப்படின்றவர் வந்து பேசியிருக்காரு. இல்ல எங்களோட கூட்டணி வந்து இன்னைக்கு டிஎம்கேவோட தான் தொடருது. என்ன காரணம்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டோட அரசியலை எடுத்து பேசும்போது, இன்னைக்கு மாநிலத்தில இருக்கிற அரசியல் அப்படின்னும்போது ராகுல் காந்திக்கும் இன்னைக்கு பங்கு கிடையாது. இருக்கிற ஏதோ சில தொகுதிகள குடுத்தாங்கன்னா ஜெயிக்கிறோம், தோக்குறோம்ன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட 2029ல வரப்போற அந்த பிரதமருக்கான தேர்தல் அப்படின்னு ஒரு இடத்த தொடும்போது, டிஎம்கேவோட பங்கு கண்டிப்பா பெரிய அளவுல இருக்க தான் செய்யும். அப்படின்னும்போது டிஎம்கே விட்டுட்டு காங்கிரஸ் வந்து கழண்டு போயிரும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனமான பேச்சா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு இடம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கிடையாது. அவங்களோட முழுக்க முழுக்க தேவை வந்து இந்தியா அப்படின் போது 29ல நடக்க போற அந்த பிரதமர் தேர்தல் மட்டும்தான். இப்ப அந்த மாரி 29 தேர்தல் கணக்கு தான் அவங்களோட கணக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினா கூட, இன்னைக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவரான விஜய் அவர்கள் இருக்காருங்க. இது தமிழ்நாட்டுல பொறுத்த மட்டும் கிடையாது. இப்போ புதுச்சேரியில எடுத்துக்கோங்க. கட்சி போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. அடுத்து அவங்களோட தேர்தலையும் அவங்க கட்சி சார்பா யாரோ நிக்க தான் போறாங்க. கேரளாலயும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும், தனியா நிக்கிறதுக்கும், சுயாட்சியா நிக்கிறதுக்கும் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. கர்நாடகா, பெங்களூர் சைட்ல எல்லாம் பயங்கரமா வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மாசு இருக்க தான் செய்யுது. அப்படின்னும் போது இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இலேயே வந்து விஜய் அவர்களுக்கு பெரும் ஒரு வரவேற்பு இருக்கு. அதையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கேவோட பங்கு 29ல துளியளவு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ராகுல் காந்தி கண்டிப்பா வந்து டிவிகேவோட போற ஒரு முடிவு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படின்றதுக்கு எதிராக சுய ஆட்சி நீங்க பண்ணிட்டு போங்க. கூட்டணி கட்சியா வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல விஜய் அவர்கள் பங்கு கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது எங்களுக்கு அது நல்ல விஷயமா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு ஏதோ ஒன்று நடக்குது
அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவும் நம்ம நயினார் நாகேந்திரன் பிஜேபியில இருந்து இந்த கரூர் விஷய சம்பவம் அந்த சிபிஐல சம்மன்லாம் போயிருந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேட்டி மூலியமாவே விஜய் அவர்களுக்கு பகிரங்கமா மிரட்டல் விட்டுருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து டிஎம்கேல இருந்து அந்த ஒரு மிரட்டல்ல இருந்து நீங்க தப்பிக்கணுமா, இந்த கரூர் வழக்குல உங்களுக்கு விடுதலை வேணுமா, உங்களை வந்து நாங்க வந்து தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, சிபிஐ உங்ககிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னா நீங்க பிஜேபியில் வந்து ஐக்கியமாயிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையா பேசுறாரு. அப்படின்னா என்ன காரணம்? அப்ப விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணிக்கு மறுக்கிறாரு. அப்ப நீங்க இழுக்க பார்க்குறீங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப எடப்பாடிய நீங்க எடுத்துக்கங்க. ஒவ்வொரு கூட்டணி, ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. வரப்போறாங்க. இங்கிட்டு வானதி சீனிவாசன் அக்கா பெரிய இடத்துல இருந்து ஒருத்தர் நம்மகிட்ட வராரு அப்படிலாம் பல்லெல்லாம் தெரியிற மாரி பயங்கரமா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை விஜய் வந்து போய் சேர்ந்துற போறாரோ, ஒருவேளை கரூர் வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு சூழ்நிலை நடந்துருமோ, விஜய் அவர்கள வந்து கட்டாயப்படுத்துறாங்களோ, பிஜேபிய வந்து டிவிக்குள்ள திணிக்க பார்க்குறாங்களோ, எல்லாரோட எண்ணமும் அதுவா தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் நார்மலா போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் இங்கிட்ட ஒரு 50% இருக்கு, இங்கிட்ட ஒரு 50% இருக்கு. இது நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்பீச். இப்ப காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நீங்க காங்கிரஸை கையில தூக்குனீங்க அப்படின்னா, இலங்கை தமிழர்கள்ல அந்த ஈழ பிரச்சனை வந்த இடத்துல இலங்கையோட அந்த ஒரு பெரும் பிரச்சனை வந்து காங்கிரஸ் தலைமையில இருக்கு. அப்படின்னும் போது நீங்க வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஒரு தமிழ் தேசியம் பேசுற மக்களா இருக்கட்டும், இல்ல அந்த ஈழத்தமிழர்கள் அவ்வளவு தூரம் உயிர் தியாகம் செஞ்ச நிறைய மக்களை வந்து நீங்க வந்து பழிக்கிறீங்க. அப்ப இலங்கை தமிழர்கள் கொண்ட ஒரு அரசுக்கு நீங்க போறீங்களே, காங்கிரஸ் வந்து அந்த ஒரு பெரிய மைனஸ்ல இருக்காங்க. அப்ப டிவிகேக்கும் அது ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. நீங்க மோடி பக்கம் கூட போய்க்கங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்க ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த இந்த காங்கிரஸ் அரசு வந்து எங்களுக்கு டிஎம்கேல இருக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு டிஎம்கேல இருக்கிற நிறைய பேர் சொல்ற காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பெரும் பின்னடைவை சந்திச்ச ஒரு கட்சி கிட்ட நீங்க வந்து டிவிக்கு போய் சேர்றது உங்களுக்கு தான் அது பின்னடைவு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் பேட்டி, முந்திய அரசியல்வாதிகளோட பேட்டியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு இல்லைங்க விஜய் அவர்கள் வந்து மோடியோட போய் சேர்ந்துட்டாப்ல அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கிற ஒவ்வொரு நிதி பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனை, அந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு கடன் பிரச்சனை, ஒரு நீட் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நேரடியா வந்து இன்னைக்கு நீங்க மோடியோட பேசுற அளவுக்கான ஒரு டெப்த் இருக்கிற தலைவரா இன்னைக்கு விஜய் இருக்காரு. அப்ப கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போற ஒவ்வொரு நல்லதும் வந்து சீக்கிரமா தமிழக வெற்றி கழகத்து மூலியமா நடந்துரும் அப்படின்ற ஒரு கணக்கு. ஏன்னா இன்னைக்கு மத்தியிலேயே சிறப்பா ராணுவமா இருக்கட்டும், எவ்வளவோ ரயில்வே துறையா இருக்கட்டும், ஏகப்பட்ட துறைகளை வந்து இன்னைக்கு கையில வச்சிருக்கிற திரு மோடி அவர்கள் வந்து நல்லபடியா வந்து மத்தியில சூப்பரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஆட்சியின் கீழே தானங்க நம்ம விஜய் சேர போறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் இங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மத்தியில விஜய் எந்த பக்கம் தான் போவாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி வருது. அப்படின்னும் போது 80% வந்த வாய்ப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க தான் வந்து சேர போறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா கட்சி சேர போகுதா அப்படின்றது கேள்விக்குறி. ஏன்னா காங்கிரஸோட இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னும் கூட சில பேர் வந்து போய் சேர போறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் மற்றும் சிதம்பரம் இவங்க வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறாங்க, காங்கிரஸ்ல இருந்தெல்லாம் பிரிய போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் பரவிட்டு இருக்கு. ஏங்க அவங்க சுட்டு போட்டாலும் காங்கிரஸ்காரங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து உருட்டுறாங்க நிறைய பேர் வந்து. இன்னைக்கு நம்மளும் அதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலே கேட்குறீங்க, உங்களுக்குலாம் இந்த தகவல் எங்க இருந்துக்கா வருது? நீங்க இப்ப உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததை நீங்க எடுத்துக்கங்க. நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட எப்ப தேவர் குரு பூஜையில் அன்னைக்கே நம்ம சொன்னோம், அப்படியே கொண்டு போய் சேர்ந்தாரு. நேத்து பாத்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் சேர்ந்திருக்காரு. ஜேசிடி பிரபாகரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸோட மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்தவர் நமக்கு தெரியும். ஜேசிடி பிரபாகர் வந்து டிவிக்கில போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓபிஎஸ் வந்துருவாரு. ஏன்னா ஆதரவாளரே வந்து சேர்ந்துட்டாரு, இனி எப்படிங்க ஓபிஎஸ் வராம இருக்க போறாரு அப்படின்னு சில பேரும். இன்னைக்கு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க யார் கூட போய் சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு துண்டு சீட்டெல்லாம் கொடுத்து எழுதி கொடுங்கப்பா, நிறைய பேர் வர்ற இடத்துல எப்படி சின்ன பிள்ளைங்கலாம் குலுக்குச்சிட்டு விளையாடுங்க அந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்காப்ல. அதுல பாத்தீங்கன்னா 75%க்கு மேல டிவிக்கே தான் வந்திருக்கு. இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் டிவிக்கேல சேர போறது உறுதி அப்படின்னும் போது சில பேர் இதை என்ன பேசுறாங்கன்னா, ஏங்க அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே கரப்ஷனுக்குள்ள நிறைய மண்டையில மாட்டிக்கிட்டு ஊழல் அரசியல்வாதிகள் அப்படின்னு பேரே எடுத்தவங்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வரும்போது இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துட்டு இருந்தா என்னங்க ஆகும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல போற பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைமை ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னா தலைமைக்கு கீழே இருக்கிறவங்க ஒழுங்கா இருப்பாங்க. இதுதான் உண்மையை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் பக்கம் போனாலும் ஆதரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க ரெடியா இருக்காங்க, பிஜேபி பக்கம் போனாலும் ஆதரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க ரெடியா இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும்னு மட்டும்தான் எதிர்பார்க்கிறதே தவிர அவர் யாரோட கூட்டணி போனா எங்களுக்கு கவலைங்கள்ல. எங்களை பொறுத்த வரைக்கும்
தீய சக்தியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே முயற்சியில் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதை நம்மளே நிறைய இடத்துல பேட்டியிலே எடுத்து போட்டிருப்போம். நம்ம சேனலில் நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். உங்களோட கருத்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் யார் பக்கம் விஜய் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனியாக வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் விஜய் அவர்களின் நட்பு நீடிக்கும். அவர் வந்து காங்கிரஸ்காரர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமா உண்மையிலே தமிழ்நாடு இன்னும் வலுப்பெறும் அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.